மாணவர்களுக்கு வணக்கம். இயல் 2 தொடர்ந்து இயல் 3. இயல் 3 தலைப்பு தொகாநிலை. தொகாநிலை என்று சொல்லும் பொழுது வெளிப்படையாக வருவது. தொகா அப்படின்னா வெளிப்படை. இயல் 2ல் தொகை அப்படின்றது மறைந்து வருவது. அது 6 வகைப்படும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ தொகாநிலை அப்படின்னும் போது இது வெளிப்படையாக வருவது. இது 9 வகைப்படும். அந்த 9 வகை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர் என்று சொல்லும் பொழுது பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய்த்தொடர் என்கிறோம். பயனிலை அப்படின்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். பயனிலை அப்படின்னா செயல். செயல் என்றால் வினை. அப்போ எழுவாய்த்தொடர் என்று சொல்லும்பொழுது பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகளில் தொடர்வது தான் எழுவாய்த்தொடர். அடுத்தது விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். அப்போ விழியுடன் அப்படின்னா ஒரு முற்று பெறாமல் இருக்கக்கூடியது, விழியா இருக்கக்கூடியது, நண்பா, முருகா, கபிலரே அப்படின்னு சொல்லக்கூடியது என்று சொல்லலாம். அடுத்தது ஆச்சரியக்குறியோடு நமக்கு எளிமையாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆச்சரியக்குறியோடு இருக்கும் அப்படின்னு எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளலாம். அதே போன்று எழுவாய்த்தொடர் பெரும்பாலும் பெயராக தான் இருக்கும். முதல்ல இருக்கக்கூடியது பெயராக தான் இருக்கும் என்று நினைவில் வைத்து கொள்ளலாம். அடுத்தது பெயரச்சத் தொடர். பெயரச்சத் தொடர் என்று சொல்லும் பொழுது பெயரச்சம் அப்படின்னும் போது பெயரச்சம் படித்த சவுண்டில் வரும். பெயரச்ச தொடர் பார்க்கும்பொழுது பெயரச்சத்தையும் பார்த்துடலாம். அப்போ பெயரச்ச தொடருக்கும் பெயரச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பெயரச்ச தொடர் என்பது ஒரு தொடராக வருகிறது. பெயரச்சம் அப்படின்றது ஒரே சொல்லாக வருகிறது. பெயரச்ச தொடரில் என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முற்றுப்பெறாத வினையானது பெயர் சொல்லை கொண்டு முடியும். அதுதான் பெயரச்ச தொடர். எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். அப்போ கேட்ட அப்படின்றது ஒரு முற்று பெறாத வினை. அப்போ பாடல் என்பது பெயர்ச்சொல். அப்போ பெயரச்ச தொடர் என்று சொல்லும் பொழுது ஒரு முற்று பெறாத வினையானது பெயர் சொல்லை கொண்டு முடிவது தான் பெயரச்ச தொடர். பெயரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன். பெயரச்சத்துக்கும் பெயரச்ச தொடருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. பெயரச்சம் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு சிங்கிள் வார்த்தை, அதாவது ஒரே ஒரு வேர்டு, படித்த. படித்த. அப்போ எளிமையா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சவுண்டு, சவுண்டு, ஓசை என்று சொல்லக்கூடியது. பெயரச்சம் என்றால் படித்த சவுண்டு. பெயரச்ச தொடர் என்றால் ஒரு பெயருக்கு அடுத்தது, அதாவது முற்று பெறாத வினைக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது என்று எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதே போன்றுதான் வினையச்ச தொடர். வினையச்ச தொடர் என்று சொல்லும் பொழுது பெயரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் என்கிறோம். அப்போ எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். பாடி மகிழ்ந்தனர். முற்று பெறாத வினை என்பது பாடி, வினை சொல் என்பது மகிழ்ந்தனர். ஆகவே ஒரு முற்று பெறாத வினையானது வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் என்கிறோம். எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் ஒரு தொடராக வருகிறது என்று நினைவில் அதாவது எளிமையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது வினையச்சம் என்று சொல்லும் பொழுது சவுண்ட், சவுண்ட், சத்தம், ஓசை என்று சொல்லலாம். எழுதி சவுண்ட், பார்த்து சவுண்ட், வாழ்ந்து, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது வினையச்சம் என்று சொல்கிறோம். அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் தொகையில் எப்படி பார்த்தோமோ அதே தான். வேற்றுமை தொடர் தொகையில் மறைந்து வரக்கூடியது, தொகால வெளிப்படையாக வரக்கூடியது. வேற்றுமை உருபுகள். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு இல்லையா? வீடு கட்டினான். வீடு கட்டினான் என்பது தொகை. கட்டுரையை படித்தாள் என்பது தொகா. வீடு கட்டினான், வீட்டை கட்டினான், அந்த இடத்துல மறைந்து வந்திருக்கிறது. கட்டுரையை படித்தாள் அப்படின்ற இடத்துல அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஆகவே இதுதான் வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதி இருக்கிற வேற்றுமை உருபுகள் ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? அடுத்தது
இடைச்சொல் தொடர். அடுத்தது என்ன? இடைச்சொல் தொடர். ரொம்ப முக்கியமானது. மற்ற தலைப்புகளை விட இடைச்சொல்லுக்கு கொஞ்சம் வித்தியாசம் அதிகம். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடராகும். இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். அப்போ இடைச்சொல் அப்படின்றது என்ன? இன்னும் எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வரக்கூடியது, பக்கத்துல ஒரே மாதிரியான எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று வருவது ஒரு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இன்னொன்று மற்று கூட்டல் ஒன்று, மற்றொன்று. அப்ப மற்ற ஒரு சொல் பெயர் இல்லையா? மற்று என்பது ஒரு பெயரை குறிக்கிறது, ஒன்று என்பது ஒரு பெயரை குறிக்கிறது. அப்போ மற்று என்பது வினையோ அல்லது பெயராக இருக்கலாம், ஒன்று என்பது பெயரோ அல்லது வினையாக இருக்கலாம். ஆகவே இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயரோ வினையோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இடைச்சொல் தொடர் என்று சொல்லலாம். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியது. மிகைப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொற்றொடர். ரொம்ப எளிமையான முறையில் மிகைப்படுத்தி கூறுவது. மாநகர, அதாவது நகர மாநகர் என்று சொல்லலாம், நாட மாநாடு என்று சொல்லலாம் இல்லையா? மதுரையை மாமதுரை என்று சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெயரை மிகைப்படுத்தி சொல்வது, ஒன்றை மிகைப்படுத்தி சொல்வது உரிச்சொற்றொடர். அது மட்டும் இல்லாமல் சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மா இந்த எளிமையான வார்த்தைகளை கொண்டுதான் இந்த உரிச்சொற்றொடர் ஆரம்பிக்கும். அப்போ இந்த வார்த்தைகளை பார்த்த உடனே இது உரிச்சொற்றொடர் அப்படின்னு கண்ணை மூடிட்டு டிக் போட வேண்டியதுதான். அடுத்தது கடைசியா அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லும் பொழுதே பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர் என்றும், இது கூடவே இன்னொன்று பார்த்தோம்னா இரட்டை கிளவி அப்படின்றது என்ன? பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி என்றும் சொல்கின்றோம். அப்போ ஒரு சொல் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வருவது, ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வருவது. இயல் 4 தலைப்பு பொது. பொது என்று சொல்லும் பொழுதே எல்லாமே பொதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அக்ரிணை. அக்ரிணை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அக்ரிணை அப்படின்னா உயிரில்லாத பொருட்களை அக்ரிணை என்று சொல்கிறோம். உயர்திணை அப்படின்னு சொல்லும் போதே பெயர்லேயே இருக்கு, உயர்வாக இருப்பவர்களை உயர்திணை என்று சொல்கிறோம். அடுத்தது மூவிடம். மூவிடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடங்கள். ஏன் தன்மை, முன்னிலை, படர்க்கை? தன்மைனா என்ன? பெயர்னா என்ன? வினைனா என்ன? பெயர்னா பெயர்களை குறிக்கக்கூடியது, வினை என்றால் செயலை குறிக்கக்கூடியது என்று பொருள். தன்மை பெயர்ல யார் யாரை குறிக்கும்? தன்மைனா யார் குறிக்கும்? நான், நாம். அப்போ தன்மை வினையில யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல். வினை என்றால் செயல். அப்போ வந்தேன் அப்படின்றது செயல், அதுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது முன்னிலை. முன்னிலைனா என்ன? இப்போ தன்மை என்று சொல்லும் பொழுது நாம், முன்னிலை என்று சொன்னால் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. நீ வீர், நீங்கள், நிறைய பேர் இருந்தால் நீங்கள் என்று சொல்லலாம். அதே முன்னிலை வினைகள் என்று சொல்லும் பொழுது நடந்தாய், நடந்தாய், நடந்தாய் என்று சொல்லும் பொழுது அது ஒரு செயலை குறிக்கிறது, நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற செயலை குறிக்கிறது. ஆகவே அது வினை, முன்னிலை வினை என்று சொல்கின்றோம். அடுத்தது படர்க்கை. படர்க்கைனா என்ன? படர்க்கை பெயர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன், அவள், அவர் அப்படின்னு பெயரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே படர்க்கை வினை என்று சொல்லும்பொழுது வந்தான், வந்தனர், வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் படர்க்கை. இந்த 3 இடங்களை தான் மூவிடங்கள் என்று சொல்கின்றோம். அடுத்தது இயல் 4 வழாநிலை, வழு அமைதி அப்படின்ற 2 தலைப்புகளை பார்க்க போகிறோம். வழுனா என்ன, வழானா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. நம்ம பேசுறது எல்லாமே இலக்கண முறையின்றி தான் பேசுகின்றோம். அப்போ இலக்கண முறையுடன் பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பெயர் தான் வழாநிலை. அப்போ தூய தமிழில் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு பெயர் என்னன்னு சொல்லலாம்? வழாநிலை என்றும் சொல்லலாம். அடுத்தது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். தப்பா, அதாவது தவறுதலா, இலக்கண முறை இல்லாமல்
சாப்பிட்டீங்களா, அதாவது சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்காமல் சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்வது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். சரிங்களா? வழா என்று சொல்லும்போது சரியாக பேசுவது என்று அர்த்தம். வழு என்று சொல்லும்போது தவறுதலாக பேசுவது என்று அர்த்தம். இதை எளிமையாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது வழு. வழு 7 வகைப்படும், வழா 7 வகைப்படும். அவை யாவை? திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதே தான் வழால வருது. திணைனா உயர்திணை, அக்ரிணை இல்லையா? பால் ஆனா பெண்ணா. இடம் எந்த இடத்திலிருந்து சொல்லப்படுகிறது. காலம் எந்த காலத்தை குறிக்கக்கூடியது. வினா எந்த கேள்வி கேட்குறாங்க. விடை அதுக்கு எப்படி விடை சொல்லணும். மரபு, மரபுனா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மரபு என்பது என்னவாக இருக்கும்? நம்மளுடைய மரபு மாறாமல் இருக்கக்கூடியது மரபு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வழு அமைதி. வழு அமைதினா என்ன? இலக்கண முறைப்படி, அதாவது வழு அமைதி என்று சொல்லும்பொழுது இலக்கண முறையுடன் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆசிரியர் கூறுவதால் அது வழு அமைதி, அதாவது பிழையுடன் இருந்தாலும் அதை ஆசிரியர் சொல்கிற காரணத்திற்காக நம்ம ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பெயர் தான் வழு அமைதி. இந்த வழு அமைதி திணை, பால், இடம், காலம், மரபு என 5 வகைப்படுகின்றது. வரலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. புரிகின்றதா? அடுத்தது உருவது கூறல் விடை அப்படின்னா என்னன்னா, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. இனிமே அதாவது உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நிகழ்ந்ததை பற்றி சொல்வது இல்லையா? உருவது கூறல் அப்படின்னு சொல்லும்பொழுது இனிமே உருவது கூறல் விடை அப்படின்னும் போது இனிமே நடக்க போகிறத பற்றி சொல்வது தான் உருவது கூறல் விடை. அடுத்தது இனமொழி விடை. இனமொழி அப்படின்னு சொல்லும்போது வினாவிற்கு விடையாக மற்றொரு விடை, அதாவது கவிதை படிக்க தெரியுமா என்று கேட்டால் எனக்கு திருக்குறள் படிக்க தெரியும் அப்படின்னு ஒரு வினாவிற்கு மற்றொரு விடையை கூறுவது தான் இனமொழி விடை. அடுத்தது கடைசியாக ஏவல் விடை. கட்டளை இடுவது, கட்டளை இதை நீ செய் அப்படின்னு சொல்றது, இதுதான் ஏவல் விடை.